கடந்த 2 தினங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய பரப்புரையில் அவர் பேசுகிற விஷயங்களை திரித்து அவதூறாக பொய்யுரையாக சித்தரித்து அவதூறு பரப்புகிறவர்கள் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுவா பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கு. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19(1) அனுமதி அளிக்கிறது. அதை கவசமா அணிந்து கொண்டு இல்லாத ஒன்றை சொல்லாத ஒன்றை சொல்லியதை திரித்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு 2 பிரிவுகளுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி மதங்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி பேசினா அது அவதூறு. அது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவின்படி தவறு. அதை அவ்வாறு பேசுவதை இந்திய அரசியலமைப்பு சட்டமே தடை செய்து 1902ல அவ்வாறு பேசுகிறவர்கள் மீது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு தனிப்பட்ட மனிதர் குறித்து அவதூறு பேசுறது. இப்போ அவர் தன்னுடைய பரப்புரையில என்ன சொன்னாரு? கல்லூரி ஆரம்பிக்கிறீங்க, ஏன் அரசு பணத்தில் ஆரம்பிக்க கூடாதா? தமிழ்நாடு அரசிட்ட நிதி இல்லையா என்றுதான் அவர் கேட்டார். அதற்கு பதிலாக கோயில் உண்டியல்ல ஏன் கை வைக்கிறீங்கன்னு கேட்டார். அதான் அது கேட்டவுடனே கொதிப்பாயிடுச்சு. உடனே கல்விக்கு அவர் எதிரானவர் என்று சொல்றாங்க. அவர் கல்லூரி திறக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இந்து அறநிலைத்துறை கல்லூரி திறக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி சொல்லல. நீங்க கல்லூரி திறங்க, ஏன் அரசு நிதி என்னாச்சு, அரசு பணம் இல்லையான்னு தான் அவர் கேட்டார். அப்போ அவர் கல்விக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டுமல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த செய்தியை பரப்பு முதல்ல வெளியிட்டார்கள். அதை எடுத்து ஊடகங்கள் என்ற பெயரில் சமுதாயத்தில் உலவி தெரியும் போலி போராளிகள், ஊடகங்களிலே பேசுகிற நபர்கள் இதை தவறாக சித்தரித்து பேசினார்கள். அவர் கல்விக்கு எதிரானவரா? அவருடைய ஆட்சி காலத்தில், எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் 59 கலை அறிவியல் கல்லூரியை தந்தவர், 6 சட்டக்கல்லூரியை தந்திருக்காரு, 11 மருத்துவக் கல்லூரியை தந்திருக்காரு, எண்ணற்ற மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியை தந்திருக்காரு. அவர் கல்விக்கு எதிரானவரா? அவர் சொல்ல வந்தது என்னன்னா அரசு நிதி என்னாச்சு அதை அவர் கேட்கிறார். ஏன் அதை கேட்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் திருவாரூர்ல சொல்றாரு தமிழ்நாடு 9.69% தனிநபர் ஜிடிபி வைத்து நிமிர்ந்து நிற்கிறது என்றாரு. அவர் சொல்லி மறுநாள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பஸ் எல்லாம் டோல்கேட்ல பிடிச்சு நிறுத்திட்டான். இதான் தமிழ்நாட்டோட லட்சணம். தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்கிறது என்றார். அங்க டோல்கேட்ல பஸ்ல போற கண்டக்டர் டிரைவரும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் டோல்கேட்ல தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த நிதி எங்க போச்சு? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த பணம் எங்க போச்சு? அது மட்டும் இல்லாம வரி வருவாய் வருது, அது எங்க போச்சு? அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் மூலம் வருவாய் வருது, அது எங்க போச்சு? இந்த பணம் பத்திரப்பதிவுல வர்ற பணம் எங்க போச்சு? இந்த பணத்தை வச்சு ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாதா என்று கேட்கிற முகமாகத்தான் அவர் சொன்னார். உடனே அவர் இந்து அறநிலையத்துறை கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு எதிராக இருக்காரு. அவர் பாஜகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டார் அப்படின்னு பேசுறது அவதூறு. அவர் கேட்க வந்தது என்ன? நான் சொல்றேன், அவர் கேட்டது கரெக்ட். அவர் ஏன் உண்டியல்ல கை வைக்கிறீங்கன்னு கேட்கிறார். உண்டியல்ல கை வச்சதுக்கு தான் இவ்வளவு கொதிப்பு. அதை கேட்டாருன்னு கொதிப்பு. இதுக்கே இவ்வளவு கொதிச்சா நாளைக்கு அந்த திருக்கோயில்களில் உள்ள நகைகள் என்னாச்சுன்னு அவர் அடுத்து கேட்டாருன்னா எங்க போவீங்க? எப்படி பதில் சொல்வீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.